எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்பார்ல இது ஒரு ஆரோக்கியமான சாம்பாருங்க. பசலிக்கீரை சேர்த்து சாம்பார் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பசலிக்கீரை வச்சு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்காக குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. ஒரு 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு கூடையே ஒரு 7-8 வெள்ளை போடுங்க. ஒரு அரை தக்காளி பழத்தை 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கையளவு சின்ன வெங்காயம், இப்போ 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, கூடயே கொஞ்சமாக விளக்கெண்ணெய். அவ்வளோதாங்க, பருப்பில் சேர்க்க வேண்டியதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி லைட்டாக பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்போ விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பருப்பு அழகாக வெந்துருச்சு. அடுத்ததாக அதில் நம்ம பசலிக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ கீரையை எல்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்க. கீரை வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவாங்க. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் வீட்டிலேயே விளைஞ்ச கீரை, மருந்து அடிக்காத ஃப்ரெஷ்ஷான கீரைங்க. தேவையான கீரையை பறித்து இதை மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம சேர்த்துருந்த பசலைக்கீரையை வேக வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பும் கீரையும் வெந்துட்டுருக்கு. நம்ம பசலைக்கீரை சாம்பாருக்கு ஒரு தேங்காய் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு கையளவு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 6 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையம் அரைக்காமல் லைட்டாக பிறுபிறுன்னு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சேர்ந்த தேங்காய் மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, நல்லா பிறுபிறுன்னு அரைச்சிட்டு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சா தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு விசில் வச்சேன். ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை நல்லா தூக்கி விட்டுருங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். அதனால் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரை தூக்கி விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பருப்பும் கீரையும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பெஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிட்டேங்க. மசாலாவும் உள்ளே சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்புங்க, கல்லுப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சாம்பார் திக்காகவே இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அது வரை நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கு சேர்க்குற மாதிரி இந்த சாம்பாருக்கு புளி சேர்க்கக்கூடாது. புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி சேர்த்ததுனால மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு புளியோட பச்சை வாசனை போகட்டும். அதுவும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. புளியோட பச்சை வாசனை போய் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அடுத்தாலும் இதில் ஒரு சின்ன ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு மசாலாவும் புளியோட பச்சை வாசனை போயிட்டுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ பசலைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டி பசலைக்கீரை சாம்பார் ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.